நாட்டையே உலுக்கிய வயநாடு பேரழிவு ஏற்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. பேரிடரில் உயிர் பிழைத்து ஓராண்டாகியும் நிரந்தரமாக வசிக்க வீடோ அல்லது பிற வசதிகளோ இன்றி இன்னமும் மக்கள் தவித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நள்ளிரவு 12 மணிக்கு நாட்டையே உலுக்கிய மிகப்பெரிய பேரிடர் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டது. முண்டக்கை, சுரல்மலை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 298 பேர் உயிரிழந்ததாக கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஓராண்டாகியும் பேரிடரில் சிக்கிய 32 பேரை இதுவரை காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பேரிடரில் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிர் பிழைத்த நிலையில் அவர்கள் தங்களது வீடு, உடைமை என அனைத்தையும் நொடிப்பொழுதில் இழந்தனர். இதனால் அவர்களுக்கு அனைத்து வசதிகளுடன் தலா 1000 சதுர அடியில் குடியிருப்புகளை கட்டும் பணியில் அம்மாநில அரசு ஈடுபட்டு வருகிறது. ஆனால் கட்டுமான பணிகள் மிக தாமதமாக நடந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பேரிடர் நடந்து ஓராண்டாகியும் தற்போது வரை சுரல்மலை பகுதிக்கு வெளிநபர்களோ அல்லது சுற்றுலா பயணிகளோ அனுமதிக்கப்படாமல் உள்ளனர். 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவல்துறையினர் உரிய அனுமதி பெற்று வருபவர்களை மட்டுமே அனுமதித்து வருகின்றனர். என்னதான் இந்த பேரிடரில் உயிர் பிழைத்திருந்தாலும் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் பல்வேறு போராட்டங்களை இந்த மக்கள் சந்தித்து வருகிறார்கள்.